டேய் ஒரு டீ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன், எங்கடா அவன்? இதுக்கு தான் நான் போறேன். அந்த பையலை நம்பி அனுப்புனீங்களே, எவ்வளவு லேட் ஆக்குறான் பாருங்க. அவனாவது லேட் ஆனாலும் திரும்ப வந்துருவான், நீ அப்படியே வீட்டுக்கு போயிருவியே. யோ எனக்கு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி குடியா. எதுக்கு? சவுண்டு ஃபுல்லா வச்சு பாட்டு கேட்டு என்ன தொல்லை பண்றதுக்கா? அப்படிலாம் பண்ண மாட்டேயா, நீ தூங்குனதுக்கு அப்புறம் சவுண்ட் வச்சு கேட்டுக்கிறேன். இத்தனை நாளா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேணாம் வேணான்னு சொன்ன, நேத்திக்கு வந்த மாப்பிள்ளைய மட்டும் உடனே ஓகே சொல்லிட்ட, என்ன கதை? ஆட அதை ஏண்டி கேட்குற? இத்தனை நாளாக வந்த மாப்பிள்ள நான் எதிர்பார்த்ததை செய்யவே இல்லையே. எப்பயும் போல பொண்ணு பார்க்க வரும்போது என்ன பண்ணுவோம், காப்பி எடுத்து போய் கொடுப்போமா, அந்த மாதிரி காப்பி எடுத்து போய் கொடுத்தேன். இந்த மாப்பிள்ள என்ன பண்ணாரு, காப்பியை குடிச்சிட்டு கிளாஸை உடனே கழுவி வச்சுட்டாரு. உடனே ஓகே சொல்லிட்டேன். பாவி சரியான ஆள் தான் நீ. ஏமா என்னம்மா செத்த எலி நாத்தம் அடிக்குது? கிளாஸ் ரூம்லாம் கழுவுனீங்களா இல்லையா? சார் நான் தான் சார் சென்ட் அடிச்சுட்டு வந்தேன். சென்ட் அடிச்சுட்டு வந்தியா? செத்த எலி சென்ட்னு கேட்டு வாங்கினியா? நீ வெளியே போமா, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீடம் உனக்கு பிரியுமா? போமா. ஆஹா, இந்த சென்ட் அடிச்சுட்டு வந்து எல்லா பீரியடும் கட் அடிச்சிடலாம் போல இருக்கே. நிக்க முடியலப்பா. வர வர நான் வைக்கிற குழம்பே நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரியல. ஒரு சின்ன திருத்தம், நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படிதான் வைக்கிற. ஏமா கோவமா இருக்க? எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட டெய்லியும் பணம் கேட்டு மிரட்டுறாரு சித்தப்பா. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, 5 நாளைக்கு முன்னாடி 500 ரூபாய் கேட்டாரு, மறுநாள் 400 ரூபாய், அப்புறம் 300 200, இன்னைக்கு 100 ரூபாய் கேட்டு டார்ச்சர் பண்றாரு. பணத்தை வாங்கி என்னதான் பண்றாரு தெரியல சித்தப்பா. கேட்க வேண்டியதானே? நாங்க தான் பணமே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி கேக்குறது? பாத்துடோய், இவ அப்பனை கிணத்துல தள்ளி விட்டு குளத்துல போய் தேடிக்கிட்டு இருப்பா. என்னடி உங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வராராம், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? தெரியல சித்தி, நான் வேணா குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்றேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. அடியே நல்லா குடிச்சுட்டு நார்த்தங்காய நக்கி விட்டு போய் சுடுகாட்டுல படுத்துக்க. ஏண்டி கண்ணு வலின்னு டாக்டரை பார்க்க போனியே, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போன சித்தி, பார்வை நேரம் 9 to 12 போட்டிருந்தது. அந்த டாக்டருக்கே அந்த நேரம் மட்டும் தான் கண்ணு தெரியும் போல, அதான் திரும்பி வந்துட்டேன். மாங்காய் மடச்சி. சரி வருத்தப்படாதடி, நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போலாம். தேங்காய் மடச்சி. வீட்டில் கஷ்டப்பட்டு சமைக்கிறத விட இப்படி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? ஏன் நல்லா இருக்காது? ஹோட்டல் சாப்பாடு ஏன் நல்லா இருக்கு தெரியுமா? ஏன்? ஏன்னா ஹோட்டலில் சமைக்கிறதெல்லாம் ஆம்பளைங்க. அப்போ டெய்லி வீட்டில் நீங்களே சமைச்சிருங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? வேணாண்டா. நான் கேப்பேன்டா. அப்புறம் ஏன்டா கேட்கவான்னு கேக்குற? மரியாதைக்கு தான்டா. ஆமா ஆமா, சாரு மரியாதை கொடுக்கறதுல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. போடா. மிஸ்டர் ஓனர், உங்கள் மனைவியின் திருவாயை மூட சொல்லுங்கள், இல்லை என்றால் மானம் கெட்டு போய்விடும். டேய் அந்த கேள்வியை கேட்டு தொலைடா. ஒரு கோழி ரோட்டுல இடது பக்கமா நடந்து போச்சான், திடீர்னு வலது பக்கமா பறந்துச்சான். ஏன்? யாராவது விரட்டி இருப்பாங்க. இல்ல, சோத்த பார்த்து ஓடி இருப்பா. நாங்க ஒண்ணு மாதிரி இல்லடி. தெரியலடா, நீயே சொல்லு. என்னங்க பச்சை மிளகு அதிகமா இருக்கு, இன்னைக்கு பச்சை மிளகு ரசம் வச்சிடுறேன். இவ ரசம் வச்சால அது விஷம் மாதிரி தான் இருக்கும், இதுல பச்சை மிளகாய் ரசம் வைக்க போறேன்ட்டு போறா. என்ன பெத்தவளே, எங்க இருக்க? எங்க அம்மா இதுல டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏமா அதெல்லாம் ஊத்துனா எனக்கு அளவு தெரியாது, கவர்ல தான் கட்டி கொடுப்பேன், ஓகேவா? கவர்ல டீயை ஊத்துனா டீயே விஷமாயிரும்டா. இரு, உன் கடமையில கேஸ் போடுறேன். கேஸ் போட போறியா? எந்தாமா கேஸ் போட்டா உள்ள வச்சு நொங்கு நொங்கிடுவான்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? நீங்க தான் என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விடணும். அதே மாதிரி எனக்கும் ஒரு கண்டிஷனு. என்னது? நானா வந்து கூப்பிடுற வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல இருந்து நீ வரக்கூடாது. செய்யல அந்த செய்ய இந்த அலையும் பாரு. என்னங்க உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமா இல்ல கீரை சாம்பார் வேணுமா? மீன் குழம்பு ஊத்தி போடுமா. கீரை சாம்பாரே சாப்பிடுங்க, ஏற்கனவே நீங்க இப்படி இருக்கீங்க, இதுல மீன் குழம்பு வேணுமா? காலைல மீன் வாங்க போகும்போது எனக்கு மீன்லாம் வேணான்னு சொன்னேன், இப்போ மீனை குழம்பு வச்ச பிறகு எனக்கு மீன் குழம்பு தான் வேணுன்ற. சரி பரவாயில்ல, 2 பேருக்குமே மீன் குழம்பே ஊற்றி போடு. 2 பேர் சாப்பிட்ற அளவுலாம் மீன் குழம்பு இல்லை, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்ட மாதிரி தான். சார் உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாமா? கேளுமா, முக்கியமான கேள்வின்ற. நீங்க ஒரு பையன் தானே, பசங்களுக்கு பொண்ணுங்க ஒத்த ஜடை போட்டு போனா பிடிக்குமா இல்ல ரெட்டை ஜடை போட்டு போனா பிடிக்குமா? இது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சாரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி. டெஃபினெட்லி. முடிய மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்திடுவேன், அப்புறம் எந்த சடையும் உன்னால போட முடியாது, பார்த்துக்க சொல்லிட்டேன் நான்.
என்னங்க லெமன் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? லெமன் சாப்பாடு தானே சாப்பிட்றேம்மா, கொண்டா. இல்லைங்க, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, உங்களுக்கு பரவாயில்ல? உப்பு தானே ஜாஸ்தியா இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா, கொண்டா. இல்லைங்க, சாப்பாடும் ஒரு மாதிரி. நீனே சாப்பிடுமா, நீனே சாப்பிடு, நீனே எடுத்துட்டு போய் சாப்பிடு போ. சரிங்க, நானே சாப்பிட்டுறேன். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து கேட்குறாங்களாம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா வளையல் இருக்கானா? என்ன வளையல்மா வேணும்? எங்கள்கிட்ட எல்லா வகையான வளையலும் இருக்கு. தங்கத்துல வளையல் இருக்கா? தங்கத்துல வளையல? தங்கத்துல வளையல எங்கள்கிட்ட இல்லம்மா. அண்ணா, தங்கத்துல வளையல் இருந்தா சொல்லுங்க, உடனே வாங்கிக்கிறேன். ஒழுங்கா போயிரு, அவ்வளவுதான் மரியாதை கட்டுறோம் பாத்துக்க. ஏண்டி தள்ளு வண்டிக்காரனை பார்த்தா உனக்கு இலக்காரமா போச்சா? தங்கத்துல விலையில எடுக்கிறதுனா வள்ளி விலாசுக்கு போங்கடி. ஏன்டி இங்க வந்து எங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? தள்ளிட்டு போயிருந்தா நான் பக்கத்து தெருவுக்கு போயிருப்பேன். மூஞ்சி மோரையும் பாரு, போடி. தங்கத்துல வளையல் வேணுமா? அங்க போய் எடுக்க வேண்டியதானே தங்கத்துல வளையல்.